ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் MKARTS Paradise. நாம் இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதாவது நாட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த நாட் ஸ்டிச்சஸில் ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு பார்க்க போகிறோம், ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் ஸ்டிச்சஸில். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நீடில் வந்து கொஞ்சம் பெரிய நீடியில் எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா சின்ன நீடிலே நம்ம யூஸ் பண்ணலாம், பட் வந்து அந்த நீடியில் ஹோல் வந்து பெருசாக இருக்காது. இதில் நிறைய ஸ்டாண்டு யூஸ் பண்ணுவோம், நிறைய நூல் வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த ஹோலில் வந்து நுழையாது. அதனால் நம்ம ஹோலில் நுழையிற மாதிரி, இந்த எல்லா த்ரெட்டும் நுழையிற மாதிரி நம்ம இதில் சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த நீடிலுக்கு நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஒரு 6 ஸ்டாண்டு எடுத்துருக்கிற நூல், அதாவது சில்க் த்ரெட்டில். முன்னாடி வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் செப்பரேட்டாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டான காட்டன் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நம்ம ஆரி ஒர்க்கு ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும். சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஷைனிங் நல்லா கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் கம்மலாக தெரியும். நம்ம சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணும்போது நல்ல ஷைனிங் கிடைக்கும். அதனால் அந்த த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த த்ரெட்டுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இது சிக்கு விழாமல் நமக்கு வந்து ஈஸியாக போடுறதுக்கு இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதில் பண்ணுங்கள். ஆனால் இந்த சில்க் த்ரெட்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரெண்டுத்துலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் இதில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இதில் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் என்ன ஆகும்னா இது வந்து மடங்கி நிற்காது, சிலிம்பலாக பொசு பொசுன்னு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும், மடங்கி நிற்காது. இது காட்டன் த்ரெட்டுன்றதுனால மடக்கின மெனிக்கு நிற்கும். இந்த 6 நூலும் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் பிரிஞ்சு வராமல் உள்ளே நிற்கிது. ஆனால் இதில் நம்ம 6 நூல் எடுக்கும்போது அது பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து சிலிம்பல் வரும், தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இதில் யூஸ் பண்ணோம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு 6 நூல், 6 ஸ்டாண்டு யூஸ் பண்ணணும். இந்த 6 ஸ்டாண்டு நூலை வந்துட்டு 6x6, அதாவது 6x6 12 ஸ்டாண்டு இருக்கும். அதாவது 6 ஸ்டாண்டு எடுத்தோம் அப்படின்னா 12 நூல் அப்படி இருக்கும். இதை ஒரு பக்கம் கோர்த்துட்டு அந்த மொத்தமாக நம்ம முடிச்சு போட்டோம்னா 12 நூல் நமக்கு கிடைக்கும். அந்த 12 நூலோட மொத்தம் நமக்கு போதுமானது. இப்போ அந்த த்ரெட்டு ஈஸியாக நம்ம கோர்த்துட்டோம். இது கொஞ்சம் கோர்க்கும்போது கொஞ்சம் ஒவ்வொன்றா தூக்கிட்டு போயிடும். அப்போ ஈஸியாக கோர்க்கறதுக்கான மெத்தட் என்ன அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்படி 6 நூல் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் 2 இருக்குது, இதில் 2 இருக்குது, இது ஒன்று, மொத்தம் 6 நூல் இருக்குது. இந்த 6 நூலும் நான் ஃபஸ்ட்டு ஒப்பரவாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக நம்ம பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது. பிடிச்சிட்டு இதில் வந்து நான் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த நீடியில் நான் கோர்க்க போகிறேன். இது எப்படி கோர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான வேலை. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஜரி நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஜரி ஈஸியாக கிடைக்கும். இதுக்கு தனியாக டூல் இருக்குது, நம்ம நூல் கோர்க்கிறதுக்கு. அதை வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. வச்சுருக்காதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஜரி த்ரெட்டில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு நம்ம உள்ளே விட்டுறோம். விட்டுட்டு இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சிருங்க. இப்போது நம்ம என்னோடய விரலில் எப்படி ஹோல்ட் பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹேண்டில் பண்ணுறேன் அண்டு ஹோல்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 6 நூல் இருக்குது பாருங்கள், இதை இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இன்னொரு சைடு இருக்கிற இதை வந்துட்டு இதுக்குள்ளேயே திரும்ப உள்ளே விட்டுருங்க. இது பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம், ஆனாலும் இது பாருங்கள், இதை எடுக்கிற வரைக்கும் விட்டுறாதீங்க இந்த நூலை. இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சி ஈர்த்திங்க அப்படின்னா, ஷேக் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஈர்த்திங்க அப்படின்னா எல்லா நூலுமே வெளில வந்துடும். வந்த உடனே நம்ம அந்த நூலை கை விட்டுறக்கூடாது. இங்கே பாருங்கள், எல்லா நூலையும் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நம்ம கையில் எடுக்கணும். இப்போது இந்த முனையை விட்டுறக்கூடாது, இந்த கையில் கோர்த்த நூலை. இன்னொரு ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கரெக்டாக அப்படி பிடிச்சிட்டே வரணும். பிடிச்சிட்டே வந்துட்டு கரெக்டாக சிலிம்பல் இல்லாத பிடிக்கணும். இப்போ இந்த சைடு எனக்கு எல்லாமே ஒப்பரவாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது மாதிரி எடுக்கும்போது பக்கத்தில் வேறு எதுலேயும் மாட்டாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நூலை நான் வந்து ஒப்பரவாக வைக்கிறேன். வச்சுட்டு இங்கே பாருங்கள், 6 நூலை சேர்த்து நான் வந்து முடி போட்டுடுறேன். இந்த மாதிரி முடிச்சு போட்டுடுறேன். இப்போது 6 கரெக்டாக ஒட்டுக்க இருக்குது. இது வந்ததுக்கப்புறம் இருங்க, உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஊசியில் ஃபுல்லாக இருக்குது. இதுதான் சொன்னேன் நான் வந்து 6x6 12 நூல் அப்படின்றத. இந்த பக்கம் 6 இருக்கும், இந்த பக்கம் 6 இருக்கும். இது மொத்தமாக நான் வந்து இப்போ முடிச்சு போட்டு நான் வந்து எடுத்துருக்குறேன்.
இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தனித்தனியாக தான் நிற்கும். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு போட போகிறோம். எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க, இந்த நூலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படி கொஞ்சம் லைட்டாக முறுக்கிட்டு இப்படி ஒரு இழுப்பு இழுத்துட்டு விட்டிங்கன்னா மொத்த நூலுக்கும் நீட்டமாக விட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சிலும்பல் அது நிற்கும். இப்போது இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் இடத்துல ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டை எப்படி போடுறதுன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த கையால் பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் இங்கே பாருங்கள், இதோட அடியில் நூலை விட்டு ஒரு சுற்று சுற்றிக்கிறோம். சுற்றிக்கிட்டு அதே இடத்துல இப்படி குத்திட்டு, அதுபோல் அந்த நூலுக்கு அந்த ஆப்போசிட் அந்த நூலெல்லாம் விடுறோம் இல்லைங்களா, அது வந்து சிக்கல் விடாமல் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்படி டைட்டாக இழுக்கக்கூடாது, லூஸாகவும் விடக்கூடாது. இந்த ஊசி ஃப்ரீயாக உள்ளே போகிற அளவுக்கு நம்ம வந்து அந்த லூஸ் விட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்துட்டு கரெக்டாக வைக்கணும். இந்த இடம் வந்து முன்னாடியும் பின்னாடியும் இதில் போயிருச்சுன்னா சிக்காயிரும். ஸோ அதை சரி பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நான் கீழே இழுக்கிறேன். இப்படி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், அந்த சிலும்பல் வந்திருக்கு பாருங்கள், லைட்டாக இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கோம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வரும்போது முன்ன பின்ன கொஞ்சம் லென்த்தாக நூல் எடுத்துருக்குறேன். நான் திட்டமான ஹைட்டில் எடுக்கல, கொஞ்சம் லென்த்தாக எடுத்துட்டேன். ஸோ அதனால் அங்கங்கே சிலும்பல் வருது. அடுத்தது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நான் 2 சுற்று சுற்றுறேன். சுற்றிட்டு போடுறேன். இங்கே பாருங்க, இது எவ்வளோ சைஸ் இருக்குது. நம்ம எத்தனை சுற்று சுற்றுறோமோ அந்தளவுக்கு அது வந்து பெருசாக கிடைக்கும். அதுபோல் கீழே இருந்து மேலே எடுக்கும்போதும் நாம் வந்துட்டு கீழே லெஃப்ட் ஹேண்டில் அந்த நூலை பிடிச்சிக்கணும். மொத்த நூலையும் இப்படி நம்ம இழுக்கணும். அப்போ தான் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக விடும்போது சிக்கு இல்லாத இருக்கும். இல்லைனா கீழே முட்டாக வந்து சிக்கோடு நின்றுக்கும், நம்மளால் போட முடியாது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மொத்தமாக வேணும்னா 3 சுற்று சுற்றி போடணும். சுற்றிட்டு அதோட பக்கத்துலேயே கொண்டு வந்துட்டு எடுத்துட்டு இங்கே பாருங்கள், ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது. அந்த ஊசி ஃப்ரீயாக வர அளவுக்கு அதில் நமக்கு வந்து ஹோல் இருக்கணும். இப்போது 3 சுற்று சுற்றிருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் 2 சுற்று சுற்றி போடுங்க. இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம அவுட்லைனுக்கும் கொடுக்கலாம், ஒரு டிசைனை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம வரையும் போது அவங்களுக்கு பூ வைப்போம். அந்த பூவை போடுறதுக்கு, அதாவது கார்லேண்ட் சொல்லுவாங்க, அந்த கார்லேண்டுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படியே அசல் பூ மாதிரியே நமக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம கண் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்க, கண் வரைகிறோம் இல்லைங்களா, அந்த கண் பகுதியில் நடு சென்டரில் ஒரு புள்ளி இருக்கும், வெண்புள்ளி. அந்த புள்ளி கரும்புள்ளி, அதாவது கருப்பு விழிக்குள்ளே ஒரு வெண்புள்ளி இருக்கும். அந்த புள்ளி யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எங்கே வேணுமோ நாம் வந்து அங்கே யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த த்ரெட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. இதை நம்ம இந்த மாதிரி சிலும்பல் இல்லாத போட முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி வரக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக கொஞ்சம் நல்லா முறுக்கி விட்டுக்கணும். இல்லை லைட்டாக லேசாக கம் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கி விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பிசுறு இல்லாமல் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இதை நார்மல் த்ரெட்டில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் அந்தளவுக்கு இல்லாமல் வரலாம். ஆனால் பாருங்கள், இதுலேயும் லைட்டாக சிலும்பல் தான் வந்திருக்கு. நான் இதையும் கீழே முடிச்சு போட்டு நம்ம உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்றத அதில் பாருங்கள். அதில் எப்படி சிலும்பல் இல்லாத வருது, ஃப்ரெஞ்சு நாட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போது ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் த்ரெட்டில் இதை எப்படி நம்ம கோர்க்கிறது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து சரி த்ரெட்டை உள்ளே கொடுத்துக்கிறோம். ஒரு முனையை வந்து ஒரு முனையை கொடுத்துக்கிறேன். இப்போது ஊசியை கொஞ்சம் உள்ளே அழுத்திக்கிறேன். அந்த ஹோல் வரைக்கும், ஹோல் தெரிகிற அளவுக்கு மட்டும் நவுத்திக்கிறேன். மீதி இருக்கிற ஊசியெல்லாம் உள்ளே இருக்கும். இப்போது இதை வச்சுட்டு இந்த விரலில் பிடிச்சிடுறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து இது இப்போ காட்டன் த்ரெட்டுன்றதுனால சிலும்பல் வரல. இதே சில்க் த்ரெட்டுன்னா உங்களுக்கு வந்து சில்பர் வரும். இப்போ அடுத்த முனையை நான் உள்ளே கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த த்ரெட்டுலேயும் நமக்கு பிசுறு இருக்குது. அதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இதை இப்படி உள்ளே கொடுத்துட்றேன்.
கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டு லைட்டாக இப்படி வராது, இப்படி லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி நம்ம இழுக்கிறோம். இழுத்துரும்போது நமக்கு ஈஸியாக வருது. ரொம்ப நேரம் நம்ம கை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ இதில் வந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் நாம் எடுத்து முடிச்சு போட்டுக்கிறோம். நம்ம எப்பயும் போல் இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டு ஒரு முடிச்சு போட்டு இங்கே பாருங்கள் முடி வந்துருச்சு. இது வச்சு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது அடுத்தது பாருங்கள், இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டிங் காட்டன் த்ரெட்டை யூஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரெஞ்சு நாட் போட்டு காமிக்கிறேன். இப்படி எடுக்கிறேன், 2 சுற்று சுற்றுறேன், இதே இடத்துல குத்துறேன். குத்திட்டு கொஞ்சம் உள்ளே போகிற லைட்டாக அப்படி அசைச்ச மாதிரி நம்ம நீடியில் எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கணும். இது வந்து நம்ம ஒத்தையாக வர்றது யூஸ் பண்ணுறது. ஒரு இப்படி எடுக்கிறோம். ரொம்ப டைட் பண்ணிட்டோம்னாலும் ஊசி கீழே எடுக்க முடியாது. அதனால் ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. நம்ம இப்படி எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃப்ரெஞ்சு நாட்டு வரணும். இது பாருங்கள், நல்லா குண்டாக இருக்கும், நடுவில் குழிஞ்சி போகிற மாதிரி ஒரு ரோஸ் பூ பூத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஃப்ரெஞ்சு நாட்டு வரணும். இந்த மாதிரியெல்லாம் சிலும்பல் வராமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது சிலும்பல் வந்தாலும் அதில் தெரிஞ்சிக்காது. நம்ம ஒரு கார்லாண்ட் போடுறோம்னா அந்த சிலும்பலே ஒரு வித அழகாக இருக்கும். அந்த மாதிரி போடணும். இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ரெஞ்சு நாட் அப்படின்றது இந்த மாதிரி முத்தாக இருக்கணும். இப்போ இதில் சிலம்பல் வந்திருக்கு, இதில் வந்திருக்குதான்னு பாருங்கள், வராது. ஏன்னா இது வந்து காட்டன் த்ரெட்டு. இப்போ இந்த மாதிரி தான் ஃப்ரெஞ்சு நாட்டு போடணும். இதை என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு ஃபில்லிங்கில் அதாவது நமக்கு வந்து இப்போ ஷார்ப்பாக எந்த மாதிரி போடலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேப்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது அந்த ஃப்ரெஞ்சு நாட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் சைஸில் ரொம்ப பெரிய சைஸெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அதை ஃபில் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப நிறைய டைம் எடுக்கும். ஸோ ஸ்மால் சைஸில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த அவுட்லைனை ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு நெருக்கமாக போடணும். அதில் நான் எட்ட போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஆனால் நெருக்கமாக கேப் இல்லாமல் ஒன்று பக்கத்தால் ஒன்று போடணும். அந்த மாதிரி இந்த அவுட்லைனை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கணும். என்ன ஷேப் நீங்கள் எடுக்கிறீங்களோ, என்ன ஷேப் வேணாலும் எடுங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ஷேப் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஷேப்ஸ் எடுத்து டிசைன்ஸ் எடுத்து அதில் அப்ளை பண்ணுங்கள். இந்த அவுட்லைனில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெறும் ஃப்ரெஞ்சு நாட்டு நெருக்கமாக போட்டுக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் இதுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் ஒரு சைட்லேருந்து மேலேருந்து கீழே பண்ணாலும், கீழேருந்து மேலே பண்ணாலும், இல்லை சுற்றி பண்ணாலும் நீங்கள் வந்து இதை ஃப்ரெஞ்சு நாட்டு போட்டு ஃபில் பண்ணிக்கணும். இப்போ இந்த லோட்டஸில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவருக்கு வந்துட்டு அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே டார்க் பிங்க்கு கொடுங்க. இதோட உள் சைடில் லைட் பிங்க் கலர் கொடுங்க. அப்போ வந்து அந்த அவுட்லைனுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லைனா மொழிவி வச்ச மாரி இந்த அவுட்லைன்லாம் தெரியலன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ டார்க் கலரு லைட் கலர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல லீஃபுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் அவுட்லைன் கொடுங்க. இந்த காம்பு முதற்கொண்டு அவுட்லைன் வந்து டார்க் க்ரீன் கொடுங்க. இதோட உள்ளே ஃபில் பண்ணுறது வந்து லைட் க்ரீன் கொடுங்க. இதுதான் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு நம்ம ஃபில் பண்ணுறது. நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் எடுத்து ஃபில் பண்ணலாம், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஃப்ரெஞ்சு நாட்டில் ஃபில் பண்ணல ஒரு சாம்பிள் பீஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது இங்கே வச்சுருக்க ஃப்ளவர் பாருங்கள், இது வந்து 3D ஃப்ளவர். நமக்கு வந்து எம்போசிங்காக இருக்கும். இதுக்கு அவுட்லைன் வந்து சுகர் பீடி இதெல்லாம் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் பின்னாடி அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்து நாங்கள் அட்வான்ஸ் லெவலில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். 3D ஃப்ளவர் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அந்த 3D ஒர்க்கில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். அப்போது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, போடுவீங்க. அதனால் இப்போது இதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் இதை இப்போது ட்ரை பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு அங்கே லோட்டஸுக்கும் அந்த ஃப்ளவருக்கும் எப்படி சொன்னேனோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன ஒர்க்கில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் மட்டும்தான் பண்ணணும். இந்த பீடி எல்லாமே கொடுக்கக்கூடாது. அங்கே இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணால் இருக்கும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இங்கே சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பட்டர்ஃப்ளை. இந்த பட்டர்ஃப்ளையில் வந்து நம்ம பேட்ச் ஒர்க்காக யூஸ் பண்ணுவோம். இது தனியாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது பேட்ச் ஒர்க்கு அண்ட் 3D ஒர்க்கு எல்லாத்துக்குமே இதில் அடங்கும். இதில் எப்படி பாருங்கள், வெறும் ஃப்ரெஞ்சு நாட்டு மட்டும்தான் நான் சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்க எவ்வளோ நீட்டாக உங்களுக்கு க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள்.
இது மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா இப்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் ஃப்ரெஞ்சு நாட்டு மட்டும் இப்போ இதில் இருக்கிறத அப்படியே பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த அவுட்லைன் நான் சுகர் பீடு கொடுத்துருக்குறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கலாம். இப்போ இது க்ரீனா, இதில் ஒரு ஆரஞ்சோ இல்லை ப்ளூவோ, அதாவது ஸ்கை ப்ளூவோ இல்லை எல்லோ கலரோ அந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம். இப்போ இது உள்ள அழகாக இருக்கு பாருங்கள். இந்த பீடுக்கு பதிலாக நீங்கள் மல்டி கலரில் வேறு கலரில் ஃப்ரெஞ்சு நாட்டு போடலாம். இந்த கேப்பில் வேறு ஒரு கலரில் ஃப்ரெஞ்சு நாட் போடலாம். அப்போ எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதோட யூஸ் எல்லாம் இந்த மாதிரி நமக்கு அவுட்புட்டாக வரும். இது பின்னாடி உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஒன்லி த்ரெட்டு மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஒர்க்கை முடிங்க. அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த சாம்பிள் காமிச்சேன். ஓகே, தேங்க்யூ.